உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரலையாக தேவாலயத்தில் வந்த உங்களையும் இன்றைக்கு இணையதள வாயிலாக கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்தினுடைய இந்த ஆராதனையில, இந்த செய்தி வேளையில என்னோடு கூட இணைந்து இணையதளத்தில் பார்க்கிற இந்த ஆராதனையை பார்த்து அதன் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் வித்தியாசங்களையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அடியேன் அறிகிறேன். அநேகர் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அடியோனோடு கூட நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மார்னிங் டிவைஷன் காலை தியானம் செய்திகள் மற்றும் உங்கள் மூலமாக வருகிற அனைத்து செய்திகளையும் ஒரு நாள் தவறாமல் போடுங்கள் என்று சொல்லி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னோடு கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பான அநேக சபை விசுவாசிகளும் சரி, ஆகவே அதோடு கூட அநேக திருச்சபை போதகர்கள் என்னை அழைத்து ஒரு நாள் மார்னிங் டிவைஷன் செய்தி போகவில்லை என்று சொன்னால் என்னை தொலைபேசியில் அழைத்து, ஐயா இன்றைக்கு நேற்று முந்தானால் இன்றைக்கு மார்னிங் டிவைஷன் காலை தியானம் வரவில்லை என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் திருச்சபை மக்களுக்கும் இதை பிரயோஜனமாய் பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிங்கள். நற்செய்தி நீங்கள் நேராய் போய் அறிவிக்காவிட்டாலும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த வழியை ஆயத்தப்படுத்துவது சொன்னால் இன்றைக்கு நேராக போய் அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க முடியாது. ஆகவே இந்த வாட்ஸ்அப் மூலமாக வருகிறதானே, திருச்சபையில் வருகிறதானே இந்த செய்திகளை நீங்கள் அநேக உறவுகளுக்கும், பந்தங்களுக்கும், நண்பர்களுக்கும், பாஸ்டர்மார்களுக்கும், விசுவாசிகளுக்கும் அனுப்புங்கள். அவர்கள் இந்த சத்தியங்களை கேட்டு அவர்கள் வாழ்க்கையில நல்ல ஆசீர்வாதங்களை பெற்று சுகத்தோடு வாழ வாழ்த்தி ஆசீர்வதித்து இப்பொழுதும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்ல போகிறோம். தேவன் இன்றைக்கு நாம் கொடுக்கிறதான வார்த்தையின் தலைப்பு, ஆண்டவர் இன்று முதல் ஒரு தலைப்பு வைத்திருக்கிறார், மூவிங் ஃபார்வர்ட். ஆங்கிலம் சொல்லுகிறது மூவிங் ஃபார்வர்ட். அப்படி என்று சொன்னால் முன்னோக்கி நகர்தல். முன்னோக்கி நகர்தல் நம்முடைய வாழ்க்கையில மூவிங் ஃபார்வர்ட் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒரு முன்னோக்கி போகிற அந்த கண்ணோட்டம் நமக்கு இருக்க வேண்டும். நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகம், ஆசீர்வாதங்கள், சுகங்கள், பலங்கள், இப்படி சுகம் பெற்றுக்கொண்டால் சுகம் வராத அநேகருக்கு போய் சொல்ல வேண்டும். அதுதான் மூவிங். நீ நன்மையை பெற்றால் அந்த நன்மையை போய் அநேக ஜாதி ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். அதுக்கு பேர் தான் மூவிங் ஃபார்வர்ட். அதாவது முன்னோக்கி நகர்தல். முன்னோக்கி நகர்தல். வியாதிப்பட்டவர்கள், வியாதிப்பட்டு நீங்கள் வந்தீர்கள், அதை வியாதிப்பட்டு வந்த உங்களுக்கு இந்த திருச்சபையில் அடியான் ஜெபித்து இந்த திருச்சபை மூலமாக கிடைத்த அந்த சுகத்தை நீ அநேகருக்கு போய் சொல்ல வேண்டும். அதுதான் மூவிங் ஃபார்வர்ட், முன்னோக்கி நகர்தல். ஆகவே நீ அப்படியே நீ பெற்ற நன்மைகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒருவேளை உன் வீட்டில் ஒரு நபர் தான் வந்து சுகம் பெற்று ஆரோக்கியம் பெற்று நீ ரட்சிக்கப்பட்ட ஞானசாரம் எடுத்திருந்தால் நீ போய் என்ன செய்ய வேண்டும்? உன் குடும்பத்தாருக்கு நீ போய் கொஞ்சம் நகர்ந்து முன்னோக்கி பயத்தை விட்டுட்டு, எப்படி பயத்தை விட்டுட்டு, தவிர்ப்பை விட்டுட்டு, நீ பயம் இல்லாம நீ போய் என்ன சொல்லு? ஆண்டவரை குறித்து அவர்களுக்கு சொல்லு. அதுதான் மூவிங் ஃபார்வர்ட், முன்னேறி நகர்தல், முன்னோக்கி நகர்ந்து போவது. இல்ல பாஸ்டர், நான் இப்படிதான் இருக்கிறேன், பெற்றுக்கொண்டதுல இருந்து, சுகம் பெற்றதுல இருந்து, ஆரோக்கியம் பெற்றது, சர்ச்சுக்கு வந்து சுகம் பெற்றுக்கொண்டேன், சூனி போயிடுச்சு, மந்திரம் போயிடுச்சு, அப்புறம் நான் வீடு கட்டிட்டேன், சொத்து நிலம் வாங்கிட்டேன், என் வீட்டில் பைக் வாங்கியாச்சு, என் வீட்டில் கார் வாங்கியாச்சு, எங்கள் வீடு காமன் போட்டேன், அப்புறம் எங்கள் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ என் வேலைக்கு பிஸ்னஸ் தேவையான அத்தனையும் வாங்கிட்டேன், எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் ஒருத்தர் கூட நான் போய் சொல்றதே கிடையாது. ஒருத்தர் கூட நான் போய் சொல்றதே கிடையாது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கிறது? டெவில் ஸ்பிரிட். அப்போ எவ்வளவு பெற்ற நீ அடுத்தவங்க பெறக்கூடாது என்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கிறது. ஆனபடினால தான் நீ போய் சொல்லல. அதுக்கு அப்போ அந்த எண்ணம் யார் மூலமா வருகிறது? டெவில் ஸ்பிரிட், அசுத்த ஆவி மூலமா அந்த எண்ணம் உனக்குள்ள குடிகொண்டு இருக்கிறது. ஆக பரிசுத்த ஆவியான உனக்குள்ள இருந்தால் நீ பெற்றத மூவிங் ஃபார்வர்ட், அதாவது நகர்ந்து சொல்லுதல், அதாவது முன்னோக்கி நகர்தல். மூவிங் ஃபார்வர்ட், முன்னோக்கி நகர்தல். நீ பெற்ற அத்தனையும் போய் 4 பேருக்கு சொன்ன, எனக்கு கர்த்தர் வீடு கட்டி கொடுத்தார்,
என் பிள்ளைகளுக்கு படிப்பெல்லாம் முடித்து கொடுத்தார், பண தேவைகளை சந்தித்தார், திருமண காரியங்களை சந்தித்தார், பொருளாதார தேவைகளை சந்தித்தார், எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். எங்க அப்பா இயேசு அப்படி என்று சொல்லி நீ போய் அநேகருக்கு சொல்லும்போது, அநேகருக்கு நீ சொல்லும்போது தான் இதுக்கு பிறகு மூவிங் ஃபார்வர்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு பிறகு மூவிங் ஃபார்வர்ட். அப்ப மூவிங் ஃபார்வர்ட், முன்னோக்கி நகர்தல். ஆக முன்னோக்கி நகர்தல்ல அப்போ இப்படிப்பட்ட போய் சொல்லுகிறவரிடத்துல தான் அநேகருக்கு நீ பெற்ற நன்மையை அநேக ஜாதி ஜனங்களுக்கு போய் சொல்லுகிறவர்களுக்கு தான், சொல்லுகிறவர்களோடு கூடத்தான் கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. யாரோடு இருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாரோடு இயேசு இருப்பார்? நீ இயேசுவோடு இருந்தால் இயேசு உன்னோடு இருப்பார். நீ இயேசுவோடு இருந்தால் இயேசு உங்களோடு இருப்பார். புரியுதா சொல்றது? அப்போ நீ இயேசுவோடு இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போய் நீ பெற்ற நன்மையை பிறருக்கு சொல்லும்போது, அப்பா நான் இப்ப அந்த நேரத்தில் சொல்றது கொரோனா வைரல் கிருமியா இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்போ கொரோனா வைரல் கிருமி இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும்? என்ன நம்ம செய்ய வேண்டும்? நீ அவங்களுக்கு நேரில் போய் சொல்ல முடியாது, தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ நல்ல பத்தையா கத்தல் கொடுத்த பணத்துல 20,000, 30,000, 50,000, 1,00,000 நல்ல ஆண்ட்ராய்டு மொபைல் தொலைபேசி போன் வச்சிருக்கிறீங்க. CCC கல்வாரி கம்யூனிட்டி கத்தீட்ரல் யூடியூப் சேனல்ல வந்து கொண்டிருக்கிறதே கால தியானம் செய்திகள். 1ஆம் தேதி வாக்குத்தத்தம், வெள்ளிக்கிழமை வாக்குத்தத்தங்கள், உபவாசம் ஜெபத்தின் வாக்குத்தத்தங்கள், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் வாக்குத்தத்தங்கள், விசேஷ கூட்டங்களுடைய வாக்குத்தத்தங்கள் நற்செய்தி வந்து கொண்டிருக்கிறதே. இது எல்லாம் அதில் வந்து கொண்டிருக்கும் போது இதை நீ என்ன செய்? உன் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, மற்றவர்களுக்கு நீ அதை அறிமுகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இதை சொல்லும் போது, அல்லது நீ ஆண்ட்ராய்டு மொபைல் வைத்தில்ல, ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருந்தா அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, அல்லது ஃபேஸ்புக்கில் அனுப்புங்க, அல்லது இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க, அல்லது மெசஞ்சரில் அனுப்புங்க. அப்படி வாட்ஸ்அப் மொபைல் வைத்தில்ல, நான் ஒரு ஆர்டினரி மொபைல் வச்சிருக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்க போன் பண்ணி சொல்லுங்க, எங்க சபையில இருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வருது, இந்த வார்த்தை நீங்க அனுதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போன் பண்ணி சொல்லி நீங்க போடுங்க. கல்வாரி கம்யூனிட்டி கத்தீட்ரல்னு போடுங்க. கல்வாரி கம்யூனிட்டி கத்தீட்ரல்னு போட்டீங்கன்னா எங்களுடைய நற்செய்தி நீங்க கிட்டத்தட்ட நைட்டு நான் பார்க்கும்போது 169 வீடியோ செய்திகள் நம்மளுடைய திருச்சபையிலிருந்து போயிருக்கிறது. கரங்களை தட்டி கத்திர பண்ணுவோம். ஆனா இதை நம்ம திருச்சபையிலிருந்து எத்தனை பேர் பார்க்கிறார்கள்? இன்னைக்கு நீங்க போன தூக்குங்கன்னா 10 எடுத்து காட்டுவீங்க. ஆனா எத்தனை பேர் பார்க்குறீங்க? நேற்று வந்த பிள்ளை பிரதிராஜ் டெய்லி பார்க்கிறார். காலையில குட் மார்னிங் அப்பான்னு அனுப்புறார், ராத்திரி குட் நைட் பான்னு அனுப்புறாரு. இன்னைக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. ஆனா அப்பாவால நன்மையை பெற்று, சுகத்தை பெற்று, ஆரோக்கியத்தை பெற்று, கிழிஞ்ச கந்தைக்கு வழி இல்லாத கிடந்த நம்மள, ஒருவேளை கஞ்சிக்கு வழி இல்லாத நம்மள, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், கோச்சிக்கு போறேன், ஒருவேளை கஞ்சிக்கு இல்லாத நம்மள, ஒரு மாத்துக்கு துணி இல்லாத நம்மள கர்த்தர் தேடி வந்து நம்ம கையை பிடிச்சு தூக்கி பாவத்தை சாபத்தை கழுவி நெஞ்சார முத்தமிட்டு உன்னை இன்னைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரே கர்த்தர் இயேசு. இயேசு இயேசு அவரை குறிச்சு நீ என்ன பண்ணணும்? 10 பேருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பு. இந்துக்களா இருப்பார்கள். நேற்று ஒரு முஸ்லீம் நண்பர் கிடைச்சார், அதுவும் என் ஊர்ல சேர்ந்தவர், பெரிய பணக்காரர். அந்த ஊர்ல சொத்து பூரா அவங்க தாத்தா பேர்ல தான் இருக்கும். அப்படிப்பட்ட பணக்காரர் வீட்டு வேலைக்காக வாசக்கால் கதவு போட வந்தார். நேற்று ஒரு பக்ரீத் பண்டிகை. அவருக்கு நான் என்ன அனுப்பணும் தெரியுமா? வாழ்த்து சொல்லி 1ஆம் தேதி வந்த வாக்குத்தத்த செய்தி அனுப்புனேன். நீங்கள் புதுபலன் அடைவீர்கள். எப்படி? எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் தெரியும்? தெரியாது.
ஆண்ட்ராய்டு மொபைல ஓபன் பண்ணி கூட பார்க்க முடியாத என் அன்பு பரிசுத்தவான்கள் என்று சபை மக்கள், இது அத்தனைக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அது மாற்றமே கிடையாது. கர்த்தருக்கு பதில் சொன்னார். அவர் கணப்பன you will get new strength. Happy Bakrid. என்ன தெரியுமா? இப்ராஹிம், ஆபிரகாம், ஈசா கொண்டு போய் மோரியா மலையில பலி செலுத்தினார். அத்தைத்தான் ஆட்ட மாட்டை வெட்டி அவங்க என்ன செய்யறாங்க? பக்ரீத், குர்பானி அப்படின்னு கொடுக்கிறார்கள். ஈசாக்கியா யாரு? ஆபிரகாம் யாரை கொண்டு போனார்? ஈசாக்கை கொண்டு போய் மோரியா மலையில பலி செலுத்த போனார். அப்ப ஆண்டவராகிய தேவ தூதன் வந்து ஆபிரகாமே நீ உன் பிள்ளையின் கழுத்தின் மேல் கத்தியை போட வேண்டாம், அதை எடு அப்படின்னு சொல்லி பிள்ளையை தூக்கி விட்டுட்டு ஆடு முதல்ல கத்தி கொண்டிருக்கிறது. அதோ பார், அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அது மேல வைத்து எனக்கு பலி செலுத்து என்று சொன்னார். அந்த பலியை தான் முஸ்லிம்கள் நேற்று பக்ரீத், குர்பானி ஆட்டை வெட்டி அநேகருக்கு கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் தான் அங்கே என்ன? இப்ராஹிம். ஈசாக்கு தான் அங்க உங்களுக்கு என்னது? இஸ்மாயில். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் என் மக்களுக்கு உங்களுக்கு என்னென்ன புரிய போது பிரியமானவர்களே? பாவி மனுஷன் என்னை விட்டு நான் சீக்கிரம் போனேன். என் புருஷன் 2 கிலோ கரியம் காலம் எலும்பு கொண்டாந்து வச்சுக்கிறானையா. ஞாயிற்றுக்கிழமை சுட சுட உள்ள ஒரு பக்கம் பூச்சை, ஒரு பக்கம் போட்டு, ஒரு பக்கம் மர்மம், ஒரு பக்கம். ஹல்லேலூயா. அவருக்கு நான் அந்த செய்தி அனுப்பினேன். புது பலன் அடைவீர்கள், you will get new strength அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியும் யார் ஆராதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். என் அப்பனை ஆராதிக்கிறீங்க, சந்தோஷம் போ. ஆனா என் சகோதரனி முஸ்லீம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வாழ்க்கை அனுப்பினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பாருங்க, கர்த்தர் இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் அநேகருக்கு ஆண்டவரை குறித்து நீங்கள் போய் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, உங்களால் ஆண்ட்ராய்டு அனுப்ப முடியும், அனுப்புகிறவர்கள் அனுப்புங்க. அடுத்தபடியாக மொபைல் டச் பண்ண இல்லாதவர்கள் நீங்கள் மொபைல் என்ன செய்யுங்க? போன் பண்ணி கேல்வரி கம்யூனிட்டி கத்தீட்ரல் வருகிறது, இதுல நீங்கள் பாருங்கள், அதில் பார்த்து கர்த்தருடைய செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள் என்று சொல்ல வேண்டாம். இதுதான் கர்த்தர் என்ன சொன்னார்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். Preparing the way to the Lord. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார். நாம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், முன்னோக்கி நகர்தல், மூவிங் ஃபார்வர்ட். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் தான் முன்னேறி நகர்கிறவர்களை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆண்டவர் இருந்தால் ஆண்டவர் உன்னோடு இருப்பார். நீங்கள் இயேசுவோடு இருந்தால் இயேசு உங்களோடு இருப்பார். ஆண்டவர் கர்த்தர் சொன்னார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். I am with you too என்று சொன்னார். I am with you too. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I am with you too. நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப ஏன் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னால், நீ ஆண்டவரோடு இருந்தால்தான் தேவன் இயேசு உங்களோடு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை 18ஆம் வசனத்தை சகோதரர் 18, 19, 20 வசனங்களை சகோதரன் வாசிக்கும் போது தமிழ் ஆங்கிலத்தில் கேட்டு நாம் செபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிருஷ்டியாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். And Jesus came and spake unto them, saying, All power is given unto me in heaven and on earth.
reach all nations, baptizing them in the name of the Father and of the Son and the Holy Ghost, teaching them to observe all things whatsoever I have commanded you, and lo, I am with you always, even unto the end of the world. Amen. Praise the Lord. Hallelujah. நாம் யாவரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படித்து தலைகளை தாழ்த்துவோம். என் கண்பான இயேசு சுவாமி, நல்ல காலவளைக்காக நன்றி அனுப்புகிறேன். மூவிங் ஃபார்வர்ட், முன்னோக்கி நகர்தல், நீர் செய்த நன்மைகள் அநேக ஜாதி ஜனங்களுக்கு போய் சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் சொல்லும்போதுதான் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட இருந்தால் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருப்பா. தேவனே, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். I am with you too. I am with you too. I am with you too. நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். தேவனே, நீ பேசு, நாங்கள் கேட்கிறோம். அப்படியே நீ சொல்கிற வார்த்தை நாங்கள் கொண்டு போய் அநேக ஜாதிகளுக்கு சொல்லி வெளியே ஆயத்தம் பண்ண கர்த்தர் கிருபைத்தார். இந்த கொரோனா நேரத்தில் எப்படி போய் சொல்லுவது? வியாதிப்பட்ட நோயாளிகளுக்கு, பிணியாளிகளுக்கு ஜெபிப்பது, ஆண்ட்ராய்டு மொபைலில் வாட்ஸ்அப்ல அனுப்புவது, இணையதளத்தில் அனுப்பி ஊழியம் செய்வது, குடும்பத்தாருக்கு சொல்லுவது, நண்பர்களுக்கு சொல்லுவது, வெளியூரில் இருக்கிற உறவுகளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லி இந்த வாட்ஸ்அப் வாயிலா வருகிற இந்த வார்த்தையை பாருங்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்லும் போது கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறீர்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களோடு தான் இயேசு உங்களுடனே கூட இருந்தார். I am with you too. I am with you too. I am with you too. நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நம்புகிறேன். ஆமென். ஆமென். உட்காருவோம். இப்பொழுது ஆண்டவர் 20 வசனம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாசிக்க கேட்போம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நல்லா கவனிக்க வேண்டும். நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை தெரியுமா? சகல ஜாதிகளின் சீஷராக்குங்கள் என்று சொல்லி. நான் உங்களுக்கு கட்டளை கொடுத்த யாவையும் நீங்கள் சகல ஜனங்களுக்கும் நீங்கள் போய் உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை கனப்படுவோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு கட்டளை கொடுத்த யாவையும் சகல ஜாதி ஜனங்களுக்கும் நீங்கள் போய் உபதேசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். நான் உங்களுக்கு, யார் உங்களுக்கு கட்டளை கொடுத்தது? உங்களுக்கு கட்டளை கொடுத்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த கட்டளை நீங்க செய்யணுமா செய்யக்கூடாதா? பிரியமானவர்களே, நேரலையில் இருக்கிற, இணையதளத்தில் இருக்கிற யாவரும் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள், குடும்பமாய் கேளுங்கள், குடும்பமாய் பாருங்கள். ஆகவே ஆண்டவராகிய தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை? அவர்கள் கைக்கொள்ளும்படி, நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். யாருக்கு உபதேசம் நீங்க போய் பண்ணுமா? உன் குடும்பத்துல எஞ்சி இருக்கிறவர்களுக்கு உபதேசம் பண்ணணும். உன் தொப்புள் படி உறவுகளுக்கு நீ உபதேசம் பண்ணணும். உன் பங்கும் பங்காளிகளுக்கு உபதேசம் பண்ணணும். உன் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு உபதேசம் பண்ணணும். அப்புறம் ஆண்டவர் உன் கிராமத்தை விட்டு அடுத்த கிராமத்துக்கு, அடுத்த பட்டணத்துக்கு கொண்டு போனாலும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணணும். இதைத்தான் தேவன் உங்களுக்கு கட்டளையாய் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? பாஸ்டர், நான் நல்லா வாடுறேன், எனக்கு போதும், நான் ஏன் சொல்லணும், நான் ஏன் உபதேசம் பண்ணணும்?
நானே தான் உபதேசியா மாறிடுறேனே. என்ன என் குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் டிவி போய்கிட்டே இருக்குது. அந்த பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பார்த்து கையை தட்டி சிரிக்கிறாங்க. சர்ச்சுக்கு போறாங்க, லேடியோ கோயிலுக்கு போறாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டில் டிவி போய்க்குது. என்ன சினிமா பாட்டு, என்ன சாமி பாட்டு, குத்தாட்டு குமாரம். இதுதான் என் உபதேசம். போகுது என் குடும்ப உபதேசம். மான கப்பல் இருந்த அடுத்தது மாஸ்டர், என் வீட்டில் நடக்கிற சண்டை வேற எங்கேயும் இல்லை. கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் கத்தி கூவிக்கணும், அடிச்சுக்கணும், சண்டை போட்டு நடக்கிறது. என் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சிரிக்கிறாயா. இதான் உபதேசம். எஞ்சின் இருக்கு. கண்ணாடி வாலியில் வர விற்கிருப்போம். கண்ணாடி வாலியில் மல்லிப்பூ, அந்த பூ, இந்த பூ, மத்தாப்பூ, எந்த பூ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு போய்கிட்டு வந்துன்னு அது ஒரு பக்கம் உபதேசம் போய் கொண்டிருக்கிறது. தேவன் உன் அசிங்கத்தை அநேகர் கண்டு அநேகருக்கு உபதேசம் பண்ணாதபடிக்கு உன் பரிசுத்தத்தை கண்டு, உன் உத்தமத்தை கண்டு, உன் உண்மையை கண்டு அநேக ஜாதிகள் ஜனங்கள் அவர்களுக்கு நீ போய் உபதேசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க ஆசை வந்துச்சு ஜனங்களுக்கு. போ குறுக்கு வழி ஆசை. குறுக்கு வழியில ஆசை வந்தா குறுக்கு அப்படி என்ன பண்றோம்? கூவை எடுத்துட்டு நோ போடு, நொறுக்கி போட்டுவது கத்த. குறுக்கு, அந்த குறுக்கு வழி சம்பாத்தியம், அந்த குறுக்கு வழி சம்பாத்தியத்தை நீ பார்த்தா உன் குடும்பத்தை நொறுக்கி. எப்படி கண்ணாடி அடிச்சோம்னா எப்படி இருக்கும்? கீர்த்திருக்கிறா போய் நொறுக்கி போடுவா. சொல்லுங்க, குறுக்கு வழியில் நேர் வழியில் கர்த்தரே வழியில் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அந்த வழியில வா. அந்த வழியில வந்தா சத்திய போதனை உனக்கு கேட்க கொடுக்கப்படும், உபதேசம் கொடுக்கப்படும். அந்த உபதேசத்தை நீ ஏற்றுக்கொண்ட போது உனக்கு நல்ல ஜீவனை கர்த்தர் கட்டளையிடுவார். பேய் பிசாசு நோய் நொடி வராமல் பாதுகாத்து எஞ்சிய நாட்களுக்கு அந்த பூமியில் நீ இருக்கும் வரை ஆண்டவர் இயேசுவை குறித்து உபதேசியாக, நீ ஒரு உபதேசம் பண்ணுகிற ஒரு பெண்ணானவளாக, நீ உபதேசம் பண்ணுகிற ஒரு சகோதரனாக கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். கைகளை தட்டி கர்த்தரை கனப்படுங்க. கைகளை தட்டி. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும், பாத்தீங்களா? உலகத்தின் முடிவு பரியந்தம். இப்ப என்ன வந்திருக்குது? உலகத்திலே கொரோனா ஒழிய வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. உலகத்திலே கொரோனா ஒழிய வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் உலகின்றேன் கர்த்தாவே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் உலகின்றேன் கர்த்தாவே. உலகத்திலே கொரோனா ஒழிய வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. உலகத்திலே கொரோனா ஒழிய வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைகின்றேன் கர்த்தாவே. கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைகின்றேன் கர்த்தாவே. கண்ணீரால் நனைகின்றேன் கர்த்தாவே. கண்ணீரால் நனைகின்றேன் கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தை வாட்டி வதக்கிக் கொண்டிருக்கிற கொரோனா போன்ற நோய்கள், ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான்
உன்னோடு கூட இருக்கிறேன். Behold, the end of the world is in all days. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும். Behold, the end of the world is in all days. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you too. I am with you too. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை கொரோனாக்கள் வந்தாலும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் யார் கையில் இருக்கிறது? யார் கையில் இருக்குது? அப்ப நீ சாக போறது யார் கையில் இருக்குது? நீ வாழ போறது யார் கையில் இருக்குது? அப்ப புருஷனுக்கு பிள்ளைங்களுக்கு குடும்பத்துக்கு வர வந்துருமா? நீ சர்ச்சுக்கு வராது, வேற எங்கடா போனா வரும்? அல்லேலூயா. சர்ச்சுக்கு வராம வேற எங்கடா போனா வரும். ஆனால் நீ தேவாலயத்தை நோக்கி ஓடி வந்தால் பாரு, நம்ம குடும்பத்துக்கு வராது. அல்லேலூயா. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். ஏன்னா என் அப்பா உலகத்தின் முடிவு பரியந்தமும் உன்னோடு கூட என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு போன தேவன் அவர் பேர்ச்சவனாய் பரிசுத்த ஆவியானவராய் எப்பொழுதும் நம்ம கூட இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே அன்பான தேவ ஜனமே, முதலாவது கர்த்தர் அங்கே இதோ நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற தலைப்பில் ஆண்டவராகிய முதல் சம்பவம் சொன்னார். நம்பர் 1, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே வாசிக்க கேட்போம். மத்தேயு புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து. 19 வசனம் 18 வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் எங்க வந்தார் கர்த்தர்? உங்களை முன்னோக்கி வந்தார். அதுதான் மூவிங் ஃபார்வர்ட். உங்களிடத்துல முன்னோக்கி நகர்ந்து வந்து உங்களிடத்துல வந்து இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் கொடுக்கப்பட்டது? இயேசுப்பா கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா தெரியுமா? உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? வானத்திலும் வான மண்டல பொல்லாத சேனைகளை கட்டக்கூடிய ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வான மண்டலத்தை கட்ட. அப்புறம் பூமியில் உள்ள எப்படி? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். சகல அதிகாரம், வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. All authority in heaven and on earth has been given to me. வானத்தில் பூமியிலும் all the authority சகல அதிகாரம். நீங்க நினைக்கிறீங்க என் பேர் சுதர்சனா, எனக்கு என்ன பல்லம் இருக்குது, நான் எப்படி என் பேர் ராணி, மாசத்துல ஒரு நாள் 100 ரூபாய் கொண்டு போய் கர்த்தர் கொடுத்துட்டு என் உயிரை போக்கிக்கிடுத. எப்படி? இதுவல்ல அதிகாரம். என் பேர் முத்தம்மா, என் பேர் முனியம்மா, ஏதோ முதியோர் பென்ஷன் 100 ரூபாய் கொண்டு போய் கர்த்தர் கொடுத்துட்டு என் காலில் ஓடிக்கிறேன். என் பேர் சூப்பர். எனக்கு வர வருமானத்தில்
500 கொடுக்கிறேன், 1000 கொடுக்கிறேன், 2000 கொடுக்கிறேன். அத்தோடு சகல அதிகாரம் பிதாவாகிய தேவன் குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமி வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை எப்படி கொடுத்தாரோ அதே அதிகாரத்தை உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். நீ குருடானாலும் செவிடானாலும் நொண்டியானாலும் உடமானாலும் எல்லாருக்கும் எல்லாமான கர்த்தர் இயேசு அந்த அதிகாரத்தை உனக்கும் எனக்கும் கொடுத்து வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கையை நல்லா தட்டுகிறார். இதுல நம்ம சபையில் எங்க அக்கா திருத்தி தான் போய் ஒவ்வொருத்தருக்கும் சொன்னோம். எங்க பெரியங்க தான் எல்லாருக்கும் போய் சொன்னோம். அவங்க தான் போய் சர்ச்சில் பெருக்கணும், அவங்க தான் போய் சர்ச்சை கழுவணும். எனக்கு என்ன வேலை? நான் மூத்த விசுவாசி, அப்படி ராஜா மாதிரி நடப்பேன். ராஜா வருகிறான், ராஜா வருகிறான், தேவதூத சேனையோடு இயேசு வருகிறான். அப்ப இயேசு வரும்போது இவர் வருவாராம். வந்து இவர் அப்படியே இயேசு தூக்கி வரான். எங்க சர்ச்சை பெருக்காதவரை, சர்ச்சை தொடைக்காதவரை, சர்ச்சை எப்படி இது பார்க்காதவரை, சர்ச்சில் ஒரு லைட் பீஸ் பண்ணா அந்த லைட் பீஸ், அந்த லைட் பீஸ் பண்ண லைட்டை பிடிக்க போட்டு நல்ல லைட் போடாதவரை, சபையை சுத்தப்படுத்தாதவரை, வெளியில லைட் எரியுதா, என்ன நடக்குது, குப்பை கூட இருக்குதா, ஊழியக்கார வீட்டுக்கு ஏதாவது ஒரு பணிவிட செய்யலாமா, எதையும் செய்ய மாட்டாரு. ஆனா ராஜாவா இருக்குதான், ராஜாவா இருக்குதான், தேவதூத சேனையோடு இயேசு வருகிறான். தேவதூத சேனையோடு இயேசு வரா. இவர் இயேசு வந்து இவர் அப்படியே தூக்கிட்டு போய் பரலோகத்துல உட்கார வச்சு வரா. முடியவே முடியாது, ஒரு துளி கூட நீ போக முடியாது. உங்களுக்கு மட்டும் அந்த செய்தி இல்லை, உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள், வெள்ளக்காரர்கள் கூட இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தை உலகம் முழுவதும் கேட்கிறார்கள். உங்களுக்கு மட்டும் போய் கொண்டில்லை, இது அங்க இருக்கிற சபைகளுக்கு எல்லாருக்கும் இது போகின்றது. தேவதூத சேனையோடு இயேசு வருகிறார். அவர் வரும்பொழுது யாரை எடுத்துக் கொள்வார்? நீ இயேசுவோடு இருந்தால் இயேசு உன்னோடு இருப்பார். அப்படிப்பட்டவர்களை தான் இயேசு எடுத்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்ப இயேசுவோடு நீ இருக்கணும்னா ஆண்டவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. all authority in heaven, the heaven and on earth has been given to me. சகல அதிகாரம் வானத்துக்கும் பூமிக்கும். அப்ப சாமுண்டிக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்காரா இல்லையா? வானத்துல வானமண்டலத்தை அடக்கக்கூடிய பவர் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற சகல செத்து போன ஆவி, விக்கிரக ஆவி, எல்லா சூரிய மந்திர கட்ட ஆவி, எல்லாத்தையும் அடக்கக்கூடிய பவர், அத்தாரிட்டி இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப இனிமேல் சபை நிரம்பிடுமா? ஆத்து மக்கள் நிரம்பிடுமா? நீ பெற்ற நன்மையை நீ அநேகருக்கு நீ போய் சகல ஜாதிகளுக்கு நீ சொல்ல கொடுத்தார். இரண்டாவதாக ஆண்டவர் சொன்னார், make disciples of all nations. மத்தேயு 28:19 சொல்லுகிற வாசி, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து go ye therefore and tell all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost. Hallelujah. சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். make disciples of all nations. அதாவது உலகத்தில் உள்ள சகல ஜாதி, சகல ஜனம், அது முஸ்லிமா இருக்கட்டும் அல்லது அந்நியர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க ஆதிவாசியா இருக்கட்டும், மலைவாசியா இருக்கட்டும், காட்டுவாசியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாவருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதில் சகல ஜாதிகளை நீங்கள் சீஷராக்க வேண்டும். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க ஸ்தலத்துல 4 பேர், 5 பேர், 10 பேர், 100 பேர் இருந்தாலும் 100 பேருக்கு கர்த்தரை குறித்து நீ சொல்லிடணும். படிக்கிற இடத்துல நீ சொல்லிடணும், வேலை செய்யற இடத்துல சொல்லணும், உன் குடும்பத்தாருக்கு சொல்லணும், உன் வீட்டுக்காரருக்கு சொல்லணும். என் வீட்டுக்காரர் அப்படியே இருக்கட்டப்பா, அப்படிக்காரனா இருக்கட்டப்பா, நல்லதா சொல்லுங்களேன். குடிகாரனா குடிச்சிட்டு வந்து உன் புருஷன் வல்கரா பேசி சண்டை போறது நல்லதா?
உன் புருஷன் திருந்துட்டு நல்லா பேண்ட் சட்டை போட்டு அழகா தேவாலயத்துக்கு வந்து தேவனாகிய கர்த்தரை தொழுது கொண்டு வீட்டுக்கு போய் மனைவி பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்கிறத சாப்பிட்டு வேலையை தேடி போறது, அது உனக்கு சந்தோஷமா? அல்லேலூயா. சகல ஜாதிகளின் சீஷராக்குங்கள். மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் தி நேஷன். ஆகவே சகல ஜாதிகளின் சீஷராக்குங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் ஆண்டவராகிய தேவன் முன்னோக்கி நகர்தல், தேவனாகிய கர்த்தரை குறித்து நீங்கள் முன்னோக்கி நகர்தல், நீங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து நீங்கள் போய் அநேகருக்கு சொல்லும் போதுதான், ஆண்டவரை குறித்து அறிவிக்கும் போதுதான் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆகவே இதோ உலகத்தின் முடிவு பரிந்தவும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவராகிய தேவன் இதோ அவர் அளிக்கும் பலன். யாருக்கு தான் அவர் அளிக்கும் பலன் வருதான்? யாருக்கு வருமா பலன்? யாருக்கு? கர்த்தரை குறித்து முதலாவது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அந்த அதிகாரத்தோடு போய் அநேக நம் குடும்பத்தாரையும் கிராமத்தாரும் பட்டணத்தார் நம்ம தெருவுக்காரையும் ஆண்டவர் குறித்து சொல்லும் போதும், அல்லது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமில் அநேகத்தில் நீங்கள் அனுப்பி அநேகருக்கு நீங்கள் கர்த்தரை குறித்து சொல்லும் போது, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, அதான் நேற்று கூட வார்த்தையில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார் ஏசாயாவில், நீங்கள் பயப்படாமலும் இயேசுவை குறித்து நீ சொல்லு, கூறு, பயப்படாம கூறு. என்ன பண்ணணுமா? யாரை குறித்து கூறணுமா? கர்த்தருடைய வழி ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் புது பலன் அடைவீர்கள். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறார். அவர் அளிக்கும் பலன் அதுதான். இதோ அவர் அளிக்கும் பலன். யாருக்கு தான் பலன் கிடைக்கும்? சகல அதிகாரம் பெற்றவர்களுக்கு. ஆமென். நீங்கள்லாம் என்ன அதிகாரம் பெற்றீங்க? என்ன அதிகாரம் பெற்றீங்க? என்ன அதிகாரம் பெற்றீங்க? அதுக்காக உன் வீட்டில் கல்யாணம் நடக்குது, நீயே கல்யாணம் நடத்துறாத. எப்படி? சகல அதிகாரம் கொடுத்தாச்சு, நானே கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படின்னு பண்ணுறாத. பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணால் சமைச்சிட்டாக்கா, அந்த சமயம் வந்து அது சமயம் போது அந்த சமைச்சிட்டாக்கா அந்த பிள்ளை நீயே உட்கார வச்சிடாத. இதெல்லாம் நீ பண்ணுறது, இதெல்லாம் பாஸ்ட் வந்து பண்ணுறது. பிறந்த நாள் வருதுன்னா அந்த பிறந்த நாளுக்கு பாஸ்ட் வந்து பண்ண வேண்டிய காரியம். இதெல்லாம் நான் வந்து செய்யணும், நீங்கள் அதை செஞ்சிடக்கூடாது. சகல அதிகாரம். நான் எதுக்கு அதிகாரம்? போய் ஆண்டவரை குறித்து அநேகருக்கு சகல ஜாதிகளுக்கு சொல்லுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சகல அதிகாரம் நமக்கு கொடுத்தாச்சே, நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிக்க போறேன். அல்லேலூயா. ஆக இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. ஏசாயா 40 அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். சீயோன் என்னும் சுவிசேஷிகே, உன்னை பார்த்து சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். சீயோன் பரிசுத்தம். சுவிசேஷியே ஆண்டவர் பற்றி சொல்லுவது சுவிசேஷம். இந்த வார்த்தை சொல்லு சுவிசேஷம். சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. பார்த்தா நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறுவாய். எருசலேம் என்னும் சுவிசேஷியே, எருசலேம் என்னும் சுவிசேஷியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு. பயப்படாமல் சத்தமிட்டு. என்னமா? நீ பயப்படவே கூடாதான். என்ன பண்ணக்கூடாதான் ஆண்டவர் பற்றி சொல்றதுக்கு? நீ பயப்படாமல் சத்தமிட்டு யூத பட்டணங்களை நோக்கி, யூத பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ உங்கள் தேவன் அப்படின்னு கூறணுமா போய்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க போய் இதோ உங்கள் தேவன் என்று கூற வேண்டும். ஆண்டவரை போய் நீங்க என்ன சொல்றமா? இதோ உங்கள் தேவன், எனக்குள் இருக்கிற தேவன், என் தேவாலயத்தில் வீற்றிருக்கிற தேவன், என் கல்வாரி திருச்சபையில் வீற்றிருக்கிற தேவன், நீங்கள் புறப்பட்டு வாருங்கள், தேவன் தேவாலயத்தில் வீற்றிருக்கிறார், நீங்கள் வாருங்கள் என்று அவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லி அழைத்து வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதோ உங்கள் தேவன் என்று கூற வேண்டுமா? ஆடி மாசம் பிறந்து போச்சு. நான் அதுக்கு மேல போக முடியாது, இணையதள வாயில போய் கொண்டிருக்கிறது வீடியோ. பிறந்து போச்சு. தெரிஞ்சு தெரியாம ஒரு சொம்பு, ஒரு பொடி, வித்தின் கேர்ஃபுல். இதோ அவர் அளிக்கும் பலன். Here is the benefit he gives. இதோ அவர் அளிக்கும் பலன். Here is the benefit he gives. யாருக்கு பலன் வருகிறது? யாருக்கு பெனிஃபிட் வருகிறது? ஒரு எல்வி வாங்கிட்டு போனா அதுல பெனிஃபிட்டை பார்ப்பீங்களா இல்லையா? ஒரு வேலைக்கு போனா அதுல பெனிஃபிட் பார்ப்பீங்களா இல்லையா?
ஒரு வேலைக்கு போனா அந்த சம்பளத்துல பெனிஃபிட் பார்ப்பீங்களா இல்லையா? ஒரு விதையை விதைச்சா அதை பெனிஃபிட் பார்ப்பீங்களா இல்லையா? எதுல பெனிஃபிட் பார்க்கணும் அதில் தான் பார்க்கணும். நல்லவர்களோடு கூட நல்லவைகளை மாற்றம் கற்றுக்கொள். நல்ல வேலையை செய். அந்த நல்ல வேலையிலும் சில கெட்டது இருக்கும், அதை விட்டு நீ நல்லதை மட்டும் செய். கெட்ட வேலை, சீர்கெட்ட நண்பர்கள், சீர்கெட்ட உறவுகள், சீர்கெட்ட பந்தங்கள், சீர்கெட்ட குடும்பங்களோடு உனக்கு வேலை இல்லை. அல்லேலூயா. ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இதோ அவர் அளிக்கும் பலன் வருகிறது. ஆண்டவரை குறித்து சொல்லும் போது, வானப்பா நீ அங்கேயே தம்பியா தங்கச்சி நீ அப்படியே நீ வராத, சர்ச்சுக்கு வராத, எனக்கு சூரிய மந்திரம் எல்லாம் போயிடுச்சு, நீ வந்தா அதெல்லாம் போயிடுச்சுன்னா நீ என்ன மாதிரி ஆயிடுவியே ஆகணும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் முன்னோக்கி நகருங்கள், மூவிங் ஃபார்வர்ட், முன்னோக்கி நகருங்கள் என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். முன்னோக்கி போய் கர்த்தரை பற்றி சொல்லுகிறவர்களோடு தான், ஆண்டவர் பற்றி ஊழியம் செய்கிறவர்களோடு தான் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அப்ப அவர்களுக்கு தான் உலகத்தில் முடிப்பதும் சதாக்காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். முதலாவது வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சகல ஜாதிகளை சிசிராக்குங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் இதோ அவர் அளிக்கும் பலன். God bless you. யாவரும் அப்படி எச்சரிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே, முன்னோக்கி நகர்தல் சொன்னீங்களப்பா, மூவிங் ஃபார்வர்ட். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆகஸ்ட் 2 ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். அபோஜிதத்து நாளில்ப்பா வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் வைராக்கியங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டு ஆண்டவரை குறித்து அநேக சாதிகளுக்கு சொல்லி, வெற்ற நன்மைகளை சொல்லி அவர்கள் வாழ்க்கையை முன்னோக்கி செல்வதற்கு எடுத்துக்காட்டாக இருக்க கர்த்தர் தருவதாகவும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்படிப்பட்டவரோடு தான் கர்த்தர் இருக்கிறார். ஐ am with you too என்று சொல்கிறார். ஆகவே இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் சகல behold the end of the world is in all days. முதலாவது காரியம் நம்பர் 1, வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. All authority in heaven and on earth has been given to me. இரண்டாவதாக சகல ஜாதிகளை சிஷ்யராக்குங்கள். Make disciples of all nations. அப்படிப்பட்டவர்களுக்காக இதோ அவர் அளிக்கும் பலன். Here is the benefit he gives. இதோ அவர் அளிக்கும் பலன் உங்களோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இணையதள வாயிலாக இந்த வீடியோக்களை பார்க்கிற நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜிபே 9345164766 93451646 உங்கள் நன்கொடை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.